ஃபன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் வந்து தங்குவதற்காக இப்போ ரொம்ப பில்டிங்லாம் சரி பண்ணி பழைய தங்கும் விடுதியெல்லாம் காலி பண்ணிவிட்டு புதுசாக கட்டிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. நீங்கள் நீங்களே பாருங்களேன், அதோட லுக்கு பாருங்களேன். முன்னால் கார்லாம் நிப்பாட்டி நட்சத்திர ஹோட்டலில் வெளியில் கார் நிப்பாட்டின மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஆச்சரியமான இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பக்தர்கள் தங்குவதற்காக ஒரு விடுதி கட்டி வச்சுருக்காங்க. மிக அற்புதமாக இருக்குதுங்க. இதில் ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம்ஸும் இருக்குது. இது வந்து திருச்செந்தூர் நம்ம கோவில் வளாகத்துலேருந்து நம்ம உள்ளே போகிற இடத்துல என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஏறிடலாம். நேராக இருக்குது. ஆனால் புக் பண்ணக்கூடிய இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ஆர்ச்சிலேருந்து லெஃப்ட் சைடில் புக் பண்ணுற இடம் இருக்குது. ரூம் புக் பண்ணுற இடம் அங்கே புக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து ரூமில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இது டபுள் ரூம் இருக்குது, ஹால் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேர் வந்து சண்முகர் விடுதி அப்படின்னு வந்து வந்து வச்சுருக்குறாங்க. மிக அற்புதமான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அரசாங்கம். இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க பக்தர்களுக்காக. இது வந்து வெளியில் தங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் முன்னால் இருந்ததை விட இப்போ மிக அற்புதமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம பார்ப்பதற்கே மிக அருமையாக இருக்குது அந்த பில்டிங். போய் ஸ்டே பண்ணாலும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு ரிச் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஸ்டே பண்ணுறதுக்கு மிக வசதியாக இருக்குது. புக்கிங் வந்து நம்ம நேரடியாகவும் பண்ணிக்கலாம், அங்கே போகும்போதும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வெளியில் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து இதை பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதி. நீங்கள் காரை வந்து தனியாக ஒரு இடத்துல விட்டுட்டு வரணுங்கிற அவசியம் கூட இல்லை. பக்கத்துலேயே நம்மளுடைய ரூமுக்கு வெளியில் வாசலில் காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஹோட்டல்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் சகல வசதியும் அப்படியே வச்சுருக்குறாங்க. ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எஃபெக்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் முருகர் வந்து இப்போது பக்தர்கள் வர்ற அனைவருக்காகவும் ஒவ்வொரு ஏற்பாடாக அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? செய்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். அவர் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எல்லா வசதிகளையும் அவர் தான் பார்த்து செய்கிறாரு. இப்போது கடலும் உள்ளே போயிருந்தது, வெளியில் வந்துடுச்சு. அந்த பதிவை வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம். கடல் வந்து ரொம்ப உள்ளே போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒரு பதிவில். இப்போது வந்து வெளியில் வந்துடுச்சு. உங்களுக்கு அடுத்த பதிவில் காட்டுறேன், பாருங்கள். வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.